தடயம் நியூஸ் நேயர்களே வணக்கம். நான் உங்கள் தடயம் பாபு. பாட்டாளி மக்கள் கட்சியில் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் அவருடைய மகன் அன்புமணி அவர்களுக்குமான பிரச்சனைகள் இன்றைக்கு சுமூகமாக தீர்ந்திருக்கிறது. 2 பேருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு தமிழ்நாட்டில் மாபெரும் சமூக நீதி இயக்கமாக இயங்கி வந்த பாமகவில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சரிவை அவர்களுடைய மோதலால் சந்தித்தது. தன்னுடைய மகன் அன்புமணி பாமக தலைவர்கள் கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாது, சின்னத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு டெல்லி ஹைகோர்ட் வரைக்கும் போயிட்டு டெல்லி ஹைகோர்ட்டினுடைய உத்தரவின் பேரிலே வழிகாட்டுதல் படியில சென்னையில இருக்கக்கூடிய சிட்டி சிவில் கோர்ட்ல டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கு நிலுவையில் இருந்தது. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் அந்த வழக்கு ஏதாவது உத்தரவு வரும் என்று எதிர்பார்த்தார்கள். உத்தரவு வரவில்லை. இந்நிலையில கடந்த மாதம் நம்முடைய டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களுடைய திருமண நாளை முன்னிட்டு 61வது திருநாளை முன்னிட்டு அவருடைய மகன் பாமகவினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போய் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். ஆற தழுவி கண்ணீரோடு கட்டளைத்திருக்கிறார்கள். அந்த வீடியோவும் அந்த போட்டோவும் அனைத்து ஊடகங்களில் வந்தவுடனே பாமக கட்சி மாத்திரம் இல்லைங்க, அனைத்து அரசியல் கட்சியும் சமூக ஆர்வலர்களும் மிகப்பெரிய சந்தோஷம் அடைஞ்சாங்க. இது எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவங்க சேர்ந்து இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், அரசியல் மாற்றம் வந்திருக்கும். ஆனா இது எலெக்ஷனுக்கு அப்புறம் சேர்ந்தது ஒரு பின்னடைவாக இருந்தாலும் கூட வர தேர்தலில் ஒரு பெரிய வெற்றியை அந்த கட்சி எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப எல்லாமே சந்தோஷப்பட்டாங்க. அந்த சந்தோஷம் பலருக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது. ஆனா சேலத்தில் இருக்கக்கூடிய அருள் எம்எல்ஏ போன்ற ஒரு சிலரால் அது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவங்க சண்டையில் அவரை போய் திட்டு அது ஒரு பிரச்சனையாவது ஓடிட்டு இருக்கு. இருந்தாலும் கூட நம்முடைய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சிட்டி சிவில் நீதிமன்றத்தில் அந்த கட்சியினுடைய கொடியையும் சின்னத்தையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு உத்தரவு வழக்கு போட்டிருந்தாங்க. அது வாபஸ் வாங்கிட்டார் இன்னைக்கு மருத்துவர் ஐயா போயிட்டு. அதுக்கப்புறம் அந்த சுமூகமான நிலை இன்றைக்கு அந்த கட்சியில் இருக்கிறது. மீண்டும் பாமக ஒரு புதிய புத்துணர்ச்சியோடு வரும் என்று எல்லாம் எதிர்பார்த்தார்கள். அதுக்கிடையில செயல் தலைவராக டாக்டர் ஐயாவால் போடப்பட்ட காந்திமதி அம்மா ஒரு சின்ன சலசலப்பை அந்த கட்சியை உண்டாக்கி இருக்கிறார்கள். அது சரியாகி விடும் என்று அந்த கட்சியினுடைய நண்பர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு சமூக நீதி இயக்கம் பாமக. அன்னைக்கு எல்லாமே சொன்னாங்க, மீடியாவும் சொல்லிச்சு, நீங்க 2 பேர் ஒன்னாவுங்கன்னு. அன்னைக்கு நீங்க எல்லாம் ஒன்னா இருந்தாங்கன்னா உங்களுடைய வாக்கு சதவீதம் 2% வாக்கு சதவீதம் குறைந்திருக்காது. உங்க நின்ன எம்எல்ஏ வேட்பாளர்கள ஒரு பல பேர் வெற்றி வாய்ப்பை பறிகொடுத்திருக்க மாட்டாங்களா, ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிருப்பாங்க. மிகப்பெரிய இயக்கமாக பாமக மீண்டும் வளர்ந்துருக்கும். அந்த ஒரு சூழல் இருந்துச்சு. ஆனா அந்த சூழல் அவங்களுக்கு சரியா அமையல. இன்றைக்கு அதனுடைய மருத்துவரினுடைய ஐயாவினுடைய 61வது திருநாளை முன்னிட்டு அப்பாவும் மகனும் ஒன்று சேர்ந்தது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கி இருக்கிறது. அதை விட மகிழ்ச்சி அன்புமணி மீது போடப்பட்ட வழக்கை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வாபஸ் வாங்கியது மிகப்பெரிய மகிழ்ச்சியும். பாமக புதிய பரிணாமத்தோடு டாக்டர் அன்புமணி ராமதாசனுடைய தலைமையில் இன்றைக்கு பயணிக்க தொடங்குவதற்கு அந்த வழக்கு வாபஸ் ஒரு மிகப்பெரிய படிக்கல்லாக இருக்கிறது. வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் பாமக மீண்டும் பயங்கரமான உத்வேகத்தோடு களகட்டும் என்பது மறுக்க முடியாத, மறைக்க முடியாத, அதனுடைய ஈர்ப்பும் பரபரப்பும் வேகமும் உள்ளாட்சி தேர்தலில் அது எதிரொலிக்கும் என்பதை இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் பெரிதும் பார்க்கிறார்கள். பாமக போன்ற சமூக நீதி இயக்கங்கள் இந்த மண்ணில் தேவை என்பது நடுநிலையாளர்களுடைய கருத்தாகும். உள்ளாட்சி தேர்தலில் மீண்டும் பாமக பழைய உத்வேகத்தோடு போர் முரசு கொட்டும் என்பது மட்டும் உறுதி. வணக்கம்.